1983ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி வத்திக்கான் மாநகரம் அந்த ராயப்பர் சதுக்கம் ஒரே கூட்டத்தால் நிரம்புகின்றது. அப்பொழுது நிறைய பேர் திருத்தந்தையை பார்ப்பதற்காக கூடுகிறார்கள். அதில் ஒரு ஃபாதர் இருக்கிறார், ஃபாதர் மர்த்தினோ. அவரிடம் ஒரு இளைஞன் கேட்கின்றார், திருத்தந்தை எப்படி வருவார் என்று. அந்த மர்த்தினோ, திருத்தந்தை இப்படி வருவார்கள், இப்படி செல்வார்கள், அங்கே அமர்வார்கள் என்று எல்லாவற்றையும் விவரமாக சொல்கிறார்கள். அவருக்கு தெரியாது என்ன நடக்கப் போகிறது என்று. அந்த இளைஞன் அங்கே காத்து இருக்கிறார். திருத்தந்தையும் வருகிறார். தான் மறைத்து வைத்திருந்த தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து சுடுகிறார். 4 குண்டுகள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களை குத்தி கிழிக்கின்றது. முதல் குண்டு உடலை கிழித்து கொண்டு செல்கிறது. 2வது குண்டு அவர் ஆசீர்வதித்த அந்த கையை பதம் பார்க்கின்றது. அவர் சரிந்து கீழே விழுகின்றார். உடனே அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். தன்னுடைய செக்ரட்டரி ஃபாதர் ஸ்டானிஸ்லாஸ் டிஸ்பின் அவர்களிடம் இவ்வாறாக சொல்கிறார். அந்த இடத்திற்கு செல்கின்ற பொழுது அவர் ஜெபமாலை ஜெபிக்கின்றார். அன்று மே 13ஆம் தேதி பாத்திமா அன்னையினுடைய திருவிழா. அறுவை சிகிச்சைக்கு செல்வதற்கு முன்பாக அவர் ஒப்புரவரல் சாதனம் செய்கிறார். 5 மணி நேரத்திற்கு மேலாக அறுவை சிகிச்சை நடைபெற்று முடிகிறது. அவர் அறுவை சிகிச்சை முடிந்து வந்த பொழுது திருத்தந்தை சுட்ட துருக்கி நாட்டைச் சேர்ந்த முகமது அலி அக்ஸா அவரை பார்த்து சொல்கின்றார், அவர் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவரை நான் மன்னிக்கின்றேன் என்று சொல்கிறார். அந்த இளைஞனை யாரென்று எனக்கு தெரியாது, அவனை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகில் உள்ள எல்லா சமயங்களுமே அன்பைத்தான் போதிக்கின்றன. உலகத்தில் உள்ள எல்லா சமயங்களும் அன்பைத்தான் போதிக்கின்றன. ஆனால் கிறிஸ்தவ சமயம் மட்டுமே மற்ற சமயங்களிலிருந்து சற்றே மேம்பட்டு எதிரிகளை அன்பு செய்யவும் எதிரிகளை மன்னிக்கவும் அழைப்பு விடுக்கின்றது, போதிக்கின்றது. அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய தனிச்சிறப்பு, மிகவும் ஒரு சிறப்பான ஒரு காரியம்.